நோக்கங்கள் அல்ல, எங்களுடைய திட்டங்கள் அல்ல, எங்களுடைய அனுபவங்கள் அல்ல. நீரே குயவன், நாம் உம்முடைய கரத்திலே களிமண் போல் இருக்கிறோம். எங்களை வணைந்திடுவீராக. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென், ஆமென், ஆமென். இந்த நாளிலே தேவன் நமக்கு திருச்சபைக்கு கொடுத்த தேவ செய்தியின் தலைப்பு, கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். எல்லோரும் தேவ வசனத்தை கேட்கணும், சரியா? தேவ வசனத்தை கேட்கும்படியாக நம்ம திருச்சபைக்கு வந்திருக்கிறோம். So everyone, those who are serving, those who are sitting, please listen to the word of God. கர்த்தர் நம்மோடு பேசும் பொழுது நாம் கேட்க வேண்டும். ஒரு பிள்ளை தகப்பன் பேசும் பொழுது பிள்ளை கேட்கலனா அந்த ஆலோசனையை பெற்றுக்கொள்ள முடியாது. ஆலோசனையை பெற்றுக்கொள்ளலனா உங்க வாழ்க்கை ஆரோக்கியமா இருக்காது. ஆமென், ஆமென். இந்த நாளிலே கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் என்கிற தலைப்பிலே தேவன் நம்மோடு பேச இருக்கிறார். சற்று முன்பாக வாசித்த பிலிப்பியர் 1 அதிகாரம் 19வது வசனத்திலிருந்து 26ஆம் வசனத்திலே நாம் தேவ செய்தியை கேட்டோம். பவுலானவர், அப்போஸ்தலர் பவுல் திருச்சபைக்கு எழுதுகிற ஒரு நிருபம். ஹல்லேலூயா. அவர் மரண தருவாயில இருக்கிறார், ஆனால் தேவ செய்தியை அவர் எழுதும்படியாக அவர் பாரத்தோடு, வாஞ்சையோடு, மிகவும் உற்சாகத்தோடு அவர் எழுதுகிறார். I'm hearing a lot of feedback. Next 3 months, July to August to September, we will be expounding on the epistle of Paul the apostle to the church in Philippi, the book of Philippians. அடுத்த 3 மாதங்களிலே, ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் மாதங்களிலே பிலிப்பியரில் உள்ள தேவ திருச்சபைக்கு அப்போஸ்தலராகிய பவுல் எழுதின நிருபத்தை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். நாம் எல்லோரும் தியானிக்க போகிறோம். Listen church, do we dictate to God how he can and cannot glorify himself in our lives? Can Christ be glorified through our life? Will Christ be glorified through our death? நம் வாழ்வில் தேவன் தன்னை எவ்வாறு மகிமைப்படுத்த முடியும் மற்றும் முடியாது என்பதை நாம் தேவனிடத்தில் கட்டளையிடுகிறோமா? கேளுங்க தேவ திருச்சபை, தேவ பிள்ளைகளே, நம் வாழ்வில் தேவன் தன்னை எவ்வாறு மகிமைப்படுத்த முடியும் மற்றும் முடியாது என்பதை நாம் தேவனிடம் கட்டளையிடுகிறோமா? நம் வாழ்வின் மூலம் கிறிஸ்துவை மகிமைப்படுத்த முடியுமா? நம் மரணத்தின் மூலம் கிறிஸ்து மகிமைப்படுத்தப்படுவாரா? Through the empowerment of the Spirit of God, what is Apostle Paul writing to the Philippian church? சத்திய ஆவியானவரின் அதிகாரம் மூலம் அப்போஸ்தலராகிய பவுல் பிலிப்பியர் திருச்சபைக்கு என்னத்தை எழுதுகிறார்? வாசியுங்கள். பிலிப்பியர் 1 அதிகாரம் 20வது வசனத்திலிருந்து 21வது வசனம். நான் ஒன்றிலும் வெட்கப்பட்டு போகாமல் எப்பொழுதும் போல இப்பொழுதும் மிகுந்த தைரியத்தோட ஜீவனாகிலும் சாவாகிலும் கிறிஸ்து என் சரீரத்தினாலே மகிமைப்படுவார் என்று எனக்கு உண்டாயிருக்கிற வாஞ்சைக்கு நம்பிக்கைக்கும் தக்கதாய் அப்படி முடியும். கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு. பிரதர், அந்த சேர்ல வச்சிருங்க, உங்க மைக்க அந்த சேர்ல வச்சிருங்க, பக்கத்துல வைக்கிறீங்க. ஃபீட்பேக் வருது பிரதர். தேங்க்யூ பிரதர். கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். பிலிப்பியர் 1 அதிகாரம் 20ஆம் வசனத்திலிருந்து 21வது வசனத்திலே நாம் இவ்வாறு வாசிக்கிறோம். கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் என்று இங்கே எழுதுகிறார். Christ will be honored in my body, whether by life or death. For to me to live is Christ and to die is gain. என் சரீரத்தினாலே மகிமைப்படுவார் என்று எனக்கு உண்டாயிருக்கிற வாஞ்சைக்கும் நம்பிக்கையும் தக்கதாய் அப்படி முடியும் என்று எழுதுகிறார். கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். கேளுங்க தேவ ஜனமே,
Can God be glorified through our suffering, through our pain, through our prolonged medical condition? நமது துன்பங்கள் மூலம், நமது வலிகள் மூலம், நமது நீடித்த மருத்துவ நிலையின் மூலம் தேவனை மகிமைப்படுத்த முடியுமா? Will Christ be honored through my brokenness? Will Christ be magnified through my wilderness experience? Can Christ be glorified through my limitations? Can Christ be glorified through my failures? என் உடைந்த நிலைமையின் மூலம் கிறிஸ்து மதிக்கப்படுவாரா? எனது வனாந்தர அனுபவத்தின் மூலம் கிறிஸ்து மகிமைப்படுவாரா? எனது வரம்புகள் மூலம் கிறிஸ்துவை மகிமைப்படுத்த முடியுமா? என் தோல்விகள் மூலம் கிறிஸ்து மகிமைப்படுவாரா? How is it possible for Apostle Paul to say that Christ will be glorified though he is in house arrest, waiting to be martyred for Christ? கிறிஸ்துவுக்காக இரத்த சாட்சியாக காத்திருக்கும், வீட்டு காவலில் இருக்கும் அப்போஸ்தலர் பவுல் கிறிஸ்து மகிமைப்படுத்தப்படுவார் என்று அப்போஸ்தலர் எப்படி எழுத முடியும்? அப்போஸ்தலர் பவுல் எப்படி எழுத முடியும்? சற்று யோசித்து பார்ப்போமே. The world and the Apostle Paul's rivals viewed apostles' imprisonment as a bondage. உலகமும் அப்போஸ்தலராகிய பவுலின் போட்டியாளர்களும் அப்போஸ்தலர் பவுலின் சிறை வாசத்தை ஒரு அடிமைத்தனமாகவே பார்த்தார்கள். What about the church? சபை விசுவாசிகள் எப்படி பார்த்தார்கள்? The Philippians were troubled and concerned about Apostle Paul's current house arrest and his future verdict about his trial. அப்போஸ்தலராகிய பவுலின் தற்போதைய வீட்டு காவலையும் அவரது விசாரணை பற்றி, எதிர்கால தீர்ப்பையும் பற்றி பிலிப்பியர்கள் கவலை அடைந்தார்கள். ஆனாலும் அவர்கள் ஜெபித்தார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாசியுங்கள் பிலிப்பியர் 1:19. Thank you brother. அது உங்கள் வேண்டுதலினாலும் இயேசு கிறிஸ்துவினுடைய ஆவியின் உதவியினாலும் எனக்கு ரட்சிப்பாக முடியும் என்று அறிவேன். இந்த சம்பவங்கள் நடந்து கொண்டு இருக்கின்றன. ஆனால் அப்போஸ்தலர் பவுல் என்ன எழுதுகிறார்? அது உங்கள் வேண்டுதலினாலும் இயேசு கிறிஸ்துவினுடைய ஆவியின் உதவியினாலும் எனக்கு ரட்சிப்புக்காக முடியும் என்று அறிவேன் என்று எழுதுகிறார். For I know that through your prayers and help of the Spirit of Jesus Christ, this will turn out for my deliverance என்று எழுதுகிறார். I know this will turn out for my deliverance என்று எழுதும் பொழுது பவுல் என்ன சொல்கிறார்? Paul knew that the Lord was in control of all events. Even though his imprisonment, impending trial before Caesar Nero made the situation look pretty dark. Through your prayer என்று சொல்லும் பொழுது Paul was confident because he knew that the Philippians prayed for him. His deliverance in the present situation is connected to the prayer of the Philippians. இது எனது விடுதலைக்காக மாறும் என்பதை நான் அறிவேன் என்று பவுல் சொல்லும் பொழுது சீசர், நீரோ, சிறைவாசம் மற்றும் வரவிருக்கும் விசாரணை ஆகியவை நிலைமையை மிகவும் இருட்டாக இருந்தாலும் எல்லா நிகழ்வுகளையும் தேவனுடைய கட்டுப்பாட்டில் அவர் வைத்திருக்கிறார் என்பதை அப்போஸ்தலர் பவுல் திருச்சபைக்கு வெளிப்படுத்துகிறார். எல்லா நிகழ்வுகளும் தேவன் கட்டுப்பாட்டில் வைத்திருப்பதை பவுல் அறிந்திருந்தார். ஹல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் போய்கொண்டிருக்கிற உங்களுடைய பாடுகளிலே அப்போஸ்தலர் பவுலை போல நாம் சொல்ல முடியுமா? உங்கள் ஜெபத்தின் மூலம் என்று இங்கு சொல்லும் பொழுது பவுல் மிகவும் நம்பிக்கையுடன் இருந்தார். ஏனென்றால் பிலிப்பியர்கள் அவருக்காக ஜெபித்துக் கொண்டிருந்தார்கள் என்பதை அவர் அறிந்திருந்தார். தற்போதைய சூழ்நிலையில் அவரது விடுதலை பிலிப்பியர்களின் பிரார்த்தனையிலே அடங்கியிருக்கிறது என்று விசுவாசத்தோடு அவர் இருந்தார். The servants of God must consistently pray for the church. The church must also consistently pray for the servants of God.
தேவனுடைய ஊழியர்கள் திருச்சபைக்காக தொடர்ந்து ஜெபிக்க வேண்டும். தேவாலயமும் தேவாலயத்தில் இருக்கிற விசுவாசிகளும் தேவனுடைய ஊழியக்காரர்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்க வேண்டும். அவர் நல்லா பேசினாருன்னா நான் ஜெபிப்பேன். அவர் பார்த்துட்டு முறைச்சிட்டு போனாருன்னா நான் ஜெபிக்க மாட்டேன். அப்படி நம்ம சொல்றோமா? பாஸ்டர் ஏதோ கண்டிப்பா அதாச்சும் சொல்லிட்டாரு, அதனால இந்த வாரம் அவருக்காக நான் ஜெபிக்க மாட்டேன், அடுத்த வாரம் நான் ஜெபிக்கிறேன். அல்லது தேவ ஊழியர்களாக இந்த செய்தியை நீங்கள் கேட்டுக்கொண்டு இருக்கலாம். திருச்சபையை நேசிக்கும்படியாக அவர்களை மனவாட்டி, தேவனுடைய மனவாட்டியை அவர்களுக்கு ஊழியம் செய்யும்படியாக அழைக்கப்பட்ட நீங்கள், திருச்சபையின் விசுவாசிகள், உங்களை எப்படிதான் குத்தினாலும், எப்படிதான் பேசினாலும், எப்படிதான் துப்பினாலும் அவர்களுக்காக நீங்கள் ஜெபிக்கிறீர்களா? இந்த வசனத்தின் மூலமாக பிலிப்பியர் விசுவாசிகள் அப்போஸ்தலர் பவுலுக்காக ஜெபிக்கிறார்கள். அப்போஸ்தலர் பவுல் பிலிப்பியர்களுக்காக ஜெபிக்கிறார். ஆகையால் அவர் சொல்கிறார், இந்த வசனங்களை அவர் நமக்கு சொல்கிறார். கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் என்று ஆணித்தரமாக அவர் சொல்ல முடிந்தது. ஜெபத்தின் மூலம் பவுல் தேவன் மேலே நம்பிக்கை உள்ளவராக காணப்பட்டார். ஜெபத்தின் மூலம் பிலிப்பியர்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே தைரியமாக இருக்கும்படியாக ஆவியானவர் அவர்களை பலப்படுத்தினார். 22 August 2016, Sellapan Ramanathan, our former president, அதிபர் எஸ்ஆர் நாதன் அவர் காலமானார். எஸ்ஆர் நாதனை பற்றி உங்களுக்கு தெரியும். He was a Singaporean politician, diplomat and civil servant who served as the 6th president of Singapore between 1999 and 2011. He is also the longest serving president in Singapore's history. எஸ்ஆர் நாதன் மதிப்புக்குரியவர். அவர் சிங்கப்பூரின் 6வது பிரதமராக ஊழியம் செய்தார், பணிபுரிந்தார். அவர் சிங்கப்பூரிலே மிகவும் நீண்ட காலமாக பணிபுரிந்த ஒரு பிரதமராக கருதப்பட்டார். அவருடைய அடக்க ஆராதனையிலே நம்முடைய பிரதமர் திரு லீ குவான் யூ சில காரியங்களை அவரை பற்றி சொல்லி இருக்கிறார். முதலாவதாக, he was mentioned that this president has been a wonderful, a loyal servant of the nation. Eulogy by PM Lee Seung Leung at the funeral of the late S.R. Nathan. When I think about Mr. Nathan, 4 things come to my mind. First, he was a man who lived fully, seizing all that life had to offer. முதலாவதாக, மறைந்து போன எஸ்ஆர் நாதனை குறித்து நான் சொல்ல வேண்டும் என்றால், முதலாவதாக அவர் முழுமையாக வாழ்ந்தவர். வாழ்க்கை வழங்க வேண்டிய அனைத்தையும் அவர் கைப்பற்றினார். அவர் சந்தோஷமாக வாழ்ந்தார். இரண்டாவதாக, second, he never gave up no matter what the difficulties and dangers, nor did he indulge in self pity. இரண்டாவதாக, என்ன கஷ்டங்கள் மற்றும் ஆபத்துக்கள் வந்தாலும் அவர் ஒருபோதும் கைவிடவில்லை. Third, he always did his best for Singapore, even at personal risk and sacrifice. மூன்றாவதாக, தனிப்பட்ட ஆபத்து மற்றும் தியாகம் செய்தாலும் சிங்கப்பூருக்காக அவர் எப்பொழுதும் தன்னால் முடிந்ததை அவர் செய்தார். Fourth, he had a great personal integrity and commitment. It was his character as much as his intellect. நான்காவதாக, அவர் மிகுந்த தனிப்பட்ட ஒருமைப்பாடும் அர்ப்பணிப்பும் கொண்டிருந்த ஒரு நபராக இருந்தார். அவரது அறிவுத்திறனையும் போலவே அவரது குணாதிசயங்களும் ஒரு எடுத்துக்காட்டாக இருந்தது. Listen, church, would your friends, family and church, the faith community, what would they say about your current lifestyle, your character as a disciple of Christ today?
உங்கள் நண்பர்கள், குடும்பத்தினர்கள் மற்றும் தேவாலயம் விசுவாச சமூகம் உங்கள் தற்போதைய வாழ்க்கை முறையை, கிறிஸ்துவின் சீடராக உங்கள் தன்மையை குறித்து அவர்கள் என்ன கூறுவார்கள்? சற்று யோசித்து பாருங்கள். What would you want everyone near and far to say about you during your own funeral service at the eulogy segment? உங்கள் சொந்த இறுதி ஆராதனையிலே, அடக்க ஆராதனையிலே நெருங்கினவர்கள், நண்பர்கள், குடும்பத்தினர்கள் உங்களை பற்றி என்ன சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறீர்கள்? அப்போஸ்தலர் பவுல் இவ்வாறு சொல்கிறார், கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். Apostle Paul shares that his life is hidden in Christ. Christ has brought new meaning in his life. God has breathed his life into Apostle Paul to motivate him to live for Christ and for Christ's purpose. அப்போஸ்தலர் பவுல் தனது வாழ்க்கை கிறிஸ்துவில் மறைக்கப்பட்டுள்ளது என்று சொல்கிறார். கிறிஸ்து தனது வாழ்க்கைக்கு புதிய அர்த்தத்தை கொண்டு வந்துள்ளார் என்று சொல்கிறார். கிறிஸ்துவுக்காகவும் கிறிஸ்துவின் நோக்கங்களுக்காகவும் வாழ அவரை தூண்டுவதற்காக அப்போஸ்தலர் பவுலுக்கு தேவன் தனது ஜீவ சுவாசத்தை நாசியிலே ஊதினார் என்று அவர் சொல்கிறார். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலே தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார், மனுஷன் ஜீவ ஆத்துமா ஆனான் என்று பார்க்கிறோம். இங்கே பவுலானவர், அப்போஸ்தலர் பவுல், கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் என்று சொல்லும் பொழுது, what is the meaning behind these words? To live is Christ is not only limited to taking baptism, confirmation, telling your friends that you are a Christian and you going to church. கிறிஸ்து எனக்கு ஜீவன் என்பது ஞானஸ்தானம் எடுப்பது, திடப்படுத்தல் எழுப்பது, நீங்கள் ஒரு கிறிஸ்தவர் என்று மற்றவர்களுக்கு சொல்வது, திருச்சபைக்கு வருவது மட்டும் அடங்கி இல்லை. It is more than church. Listen, it is more than playing instruments and coordinating events. It is more than wearing the collar and putting on the cassock to serve Christ at the altar. இதை இசை கருவி வாசித்து நிகழ்வுகளை ஒருங்கிணைப்பதை விட அதிகமான ஒரு காரியம். பலிபீட மேசையிலே ஊழியம் செய்ய வேண்டும் என்ற அந்த காலரை போட்டு, அந்த கேசக்கட்டை போட்டு நம்ம செய்வதை மட்டும் அடங்கி இருக்கவில்லை. Living for Christ means is being fruitful for Christ. I will say that again. Living for Christ means being fruitful for Christ. Paul was confident that God has intended him to be fruitful. There was no doubt in Paul's mind that this was God's plan for him. If Paul lived, it would be a fruitful life. வேத நிபுணர்கள் இவ்வாறு சொல்கிறார்கள், கிறிஸ்துவுக்காக வாழ்வது கிறிஸ்துவுக்காக பலன் அளிப்பதாகும். தான் பலன் அளிக்க வேண்டும் என்று தேவனாகிய கர்த்தர் விரும்புகிறார் என்று சொல்கிறார். பவுலின் மனதில் இது தேவனாகிய கர்த்தரின் திட்டம் என்பதில் அவர் சந்தேகப்படவில்லை. அப்போஸ்தலர் பவுலுக்கு அவர் வாழ்ந்திருந்தால் நான் ஒரு பயனுள்ள வாழ்க்கையை இயேசுவுக்காக வாழ வேண்டும் என்ற ஒரு உறுதி அவருக்கு இருந்தது. How can one be fruitful for Christ? Firstly, you and I can only be fruitful for Christ when we start dying to ourselves. கிறிஸ்துவுக்காக ஒருவர் எவ்வாறு பலனளிக்க முடியும்? சரி பாஸ்டர், கிறிஸ்துவுக்காக நான் பலனளிக்க வேண்டும் என்று சொல்றீங்களே, எப்படிதான் அதை செய்யணும்? கிறிஸ்துவுக்காக ஒருவர் எவ்வாறு பலனளிக்க முடியும்? முதலாவதாக நீங்களும் நானும் கிறிஸ்துவுக்காக பலனளிக்க முடியும் என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும். எப்படி நம்ம செய்ய முடியும்? எப்ப நாம் நம்முடைய சுயத்திற்கு மறிக்க தொடங்குகிறோமோ அப்பொழுது நாம் கிறிஸ்துவுக்காக பலனளிக்கிற ஜீவியத்தை வாழுவோம். வாசிங்க யோவான் 12ஆம் அதிகாரம் 24வது வசனம். யோவான் 12ஆம் அதிகாரம் 24வது வசனம். மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததே ஆகில் மிகுந்த பலனை கொடுக்கும்.
தன் ஜீவனை சிநேகிக்கிறவன் அதை இழந்து போவான். இந்த உலகத்தில் தன் ஜீவனை வெறுக்கிறவனோ அதை நித்திய ஜீவ காலமாய் காத்து கொள்வான். இங்கே கோதுமை தானியங்கள் வளர்ந்து அறுவடைக்காக பூமியில் இறக்கும் உருவம் இயேசுவின் சொந்த மரணம் மற்றும் கல்லறையில் அடக்கம் மற்றும் அவரது உயிர்த்தெழுதலில் சார்ந்து இருக்கிறது. எப்படி இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவத்திற்காக அவர் மரித்தாரோ, அவரை கல்லறையிலே அடைத்தனர், ஆனாலும் அவர் உயிர்த்தெழுந்தார். அதே போல அவரது உயிர்த்தெழுதலிலும் அது சார்ந்து இருக்கிறது. பாவம் மற்றும் மரணத்தின் வல்லமை மீது வெற்றி பெறுவதற்காக ஒரே வழி சிலுவை மட்டுமே என்பதை இயேசு அறிந்திருந்தார், வெளிப்படுத்தினார். இரண்டாவதாக, how can I be fruitful for God? Secondly, we reap what we sow. Whoever sows sparingly reaps sparingly, and whoever sows generously reaps generously. கிறிஸ்துவுக்காக ஒருவர் எவ்வாறு பலனளிக்க முடியும்? இரண்டாவதாக, நாம் எதை விதைக்கிறோமோ அதையே அறுவடை செய்கிறோம். சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான், தாராளமாக விதைக்கிறவன் தாராளமாக அறுப்பான். வாசியுங்கள் 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து 11வது வசனம். 2 Corinthians chapter 9 verses 6 to 11. ரெண்டு கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து 11வது வசனம். பின்னும் நான் சொல்கிறது என்னவெனில், சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். அவன் விசனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல, தன் மனதின் நியமித்தபடியே கொடுக்க கடவன். உற்சாகமாய் கொடுக்கிற இடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறார். இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது உற்சாகமாக, சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். 2 காரியங்களை குறித்து இந்த வசனங்களிலே நாம் கற்றுக்கொள்கிறோம். முதலாவதாக, நான் இயேசுவுக்கு எப்படி ஒரு பயனுள்ள ஜீவியத்தை, ஒரு பலன் கொடுக்கிற ஒரு ஜீவியத்தை வாழ முடியும். முதலாவதாக நம்ம பார்த்த பொழுது, நாம் நம்முடைய சுயத்திற்கு மறிக்கும் பொழுது. இரண்டாவதாக இப்பொழுது பார்க்கிறது, நாம் எதை விதைக்கிறோமோ அதையே அறுவடை செய்வோம். சந்தேகத்தை விதைத்தீங்களா? சந்தேகத்தை தான் அறுவடை செய்வீங்க. கோபத்தை விதைத்தீர்கள் என்றால் கோபத்தை தான் அறுவடை செய்வீங்க. அவ்விசுவாசத்தை விதைத்தீர்கள் என்றால் அவ்விசுவாசத்தை அறுவடை செய்வீர்கள். Here in 2 Corinthians it talks about giving both materially and spiritually. ஆவிக்குரிய ரீதியிலே நாம் தாராளமாக கொடுக்க வேண்டும். பொருளாதார ரீதியிலே தேவனுடைய ஊழியத்தை தாங்கும்படியாக நாம் தாராளமாக கொடுக்க வேண்டும். அவ்வாறு செய்யும் பொழுது நாம் தேவனுக்கு பலனளிக்கிற ஒரு வாழ்க்கை வாழ முடியும். Therefore, Apostle Paul is in a dilemma. Paul was torn between being with the Lord or continuing to minister to the Philippians and others. எனவே அப்போஸ்தலர் பவுல் ஒரு இக்கட்டான நிலையில் இருக்கிறார். ஏனென்றால் அவர் மரித்தாலும் தேவனுக்கு மகிமை கொண்டு வருகிறார், அவர் உயிரோடு இருந்து ஜீவித்தாலும் ஒரு பலன் தருகிற ஒரு ஊழியத்தை அவர் செய்கிறார். இதை இரண்டும் பார்க்கும் பொழுது ஒரு இக்கட்டான நிலையில் அவர் காணப்படுகிறார். பவுல் கர்த்தருடன் இருப்பதற்கும் அல்லது பிலிப்பியர்கள் மற்றவர்களுக்கு தொடர்ந்து ஊழியம் செய்வதற்கு இடையிலே நெருக்கப்படுகிறார். ஆகையால் தான் பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 23வது வசனம் 24வது வசனத்திலே இவ்வாறு எழுதுகிறார். வாசிங்க பிரதர். பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 23, 24வது வசனம். ஏனெனில் இவ்விரண்டினாலும் நான் நெருக்கப்படுகிறேன். தேகத்தை விட்டு பிரிந்து கிறிஸ்துவுடனே கூட இருக்க எனக்கு ஆசை உண்டு, அது அதிக நன்மையாய் இருக்கும். அப்படி இருந்தும் நான் சரீரத்தில் தரித்திருப்பது உங்களுக்கு அதிக அவசியம். Apostle Paul desires to be faithful and fruitful for God. Do you desire to be faithful and fruitful for God? அப்போஸ்தலர் பவுலானவர் அவர் கிறிஸ்துவுக்கும் தேவனுக்கும், திரியேக தேவனுக்கு ஒரு பலன் அளிக்கும்படியாக ஒரு உண்மையான நேர்மையான ஒரு ஊழியக்காரராக இருக்க விரும்புகிறார்.
கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் என்று சொல்லும் பொழுது ஒரு தேவனுக்கு பலனளிக்கிற ஒரு ஊழியத்தை நான் செய்ய வேண்டும். அதே போல நான் மரித்தாலும் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற ஒரு ஜீவியத்தை நான் வாழ வேண்டும் என்று சொல்கிறார். Today we understand the meaning of living in Christ, and to die is gain. நாம் தேவனை நம்பி அவரை சேவித்து பூமியில் இயேசு கிறிஸ்துவை பற்றிய நற்செய்தியை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று தேவன் நமக்கு சொல்கிறார். அப்போஸ்தலர் பவுல் தேவனுக்கு உண்மை உள்ளவராகவும் பலனளிக்கிறவராகவும் அவர் வாழ்ந்தார். நீங்கள் தேவனுக்கு உண்மை உள்ளவராகவும் பலனளிக்கிறவர்களாகவும் நீங்கள் வாழ விரும்புகிறீர்களா? Can you say that I am living a fruitful life? நான் தேவனுக்கு பலன் அளிக்கிற ஒரு வாழ்க்கையை வாழ்கிறேன் என்று நாங்கள் சொல்கிறோமா? நான் மரித்தாலும் என்னுடைய மரணம் தேவனுக்கு மகிமையை கொண்டு வரும் என்று அப்படிப்பட்ட வாழ்க்கையை நான் வாழ்கிறேனா? Today God is speaking to us. ஆண்டவர் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். நம்முடைய அடக்க ஆராதனையிலே ஜனங்கள் நம்மை பற்றி என்ன சொல்லுவார்கள்? ஜெப சிந்தையோடு நாம் எழுந்து நிற்போமாக.